பிரண்டை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா. நல்லெண்ணெய், பூண்டு, வரமிளகாய், புளி, உப்பு, பிரண்டை, பெருங்காயம். இப்போது புளி, வரமிளகாய், பூண்டு இதை மூணும் நல்லெண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரண்டையை எப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் மஞ்சள், புளி, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அதனுடைய அரிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். பொருள்லாம் ஆறிடுச்சு. இப்போ வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பூண்டும் புளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது பிரண்டை எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் அளவு வதக்கிடணும். வதக்கி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி வந்துடலாம். எண்ணெயும் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்குங்க. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம நல்லா போட்டு கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அதை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபி எங்கள் அம்மாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு பழக்கம் கிடையாது, நான் செஞ்சதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாதத்துக்கு போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பெனிஃபிட்ஸ் ஃபார் இந்த வயிறு உப்புசமாக இருக்குது, பசி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.